السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله أولئك سيرحمهم الله إن الله عزيز حكيم. قال النبي صلى الله عليه وسلم: المرء مع من أحب، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே 9வது சூறாவாக இருக்கக்கூடிய சூரத்து தௌபா என்ற அந்த சூறாவிலே 71வது வசனத்திலே இறைவன் பேசுகின்ற பொழுது இறைவன் இவ்வாறு கூறுவான்: வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத். மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள், அவர்களில் சிலருக்கு உச்ச தோழர்களாக இருக்கிறார்கள். யஅமுரூன பில் மஅரூஃபி, அவர்கள் நன்மையை ஏவுகிறார்கள். வயன்ஹவுன அனில் முன்கரி, அவர்கள் பாவத்தை தடுக்கிறார்கள். வயுகீமூன ஸலாத்த, அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துகிறார்கள். வயூத்தூன ஸகாத்த, அவர்கள் ஜகாத்தை கொடுக்கிறார்கள். வயுதீபூன அல்லாஹ வரசூலா, அவர்கள் அல்லாஹுவிற்கும் அல்லாஹுடைய திருத்தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்கள். உலாயிக சயர்ஹமுஹுமுல்லாஹ், இவர்களின் மீது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கருணை காட்டுகின்றான். இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஹகீமுன் நுண்ணறிவாளவனாகவும் இருக்கின்றான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசுவார். அன்பு சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வசனத்திலே உணர்த்த வருவது என்னவென்று சொன்னால், 2 நபர்களை குறித்து அல்லாஹ் பேசுவார். மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள். அந்த மூமினான ஆண்கள் யாரை உச்ச நண்பர்களாக, அந்தரங்க நண்பர்களாக தேர்வு செய்வார்கள். மூமினான பெண்கள் அவர்கள் யாரை உச்ச நண்பர்களாக, தோழிகளாக தேர்வு செய்வார்கள். எப்படிப்பட்டவர்களை தோழிகளாக தேர்வு செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக ஆண்கள் பெண்கள் இரு சாரார் சம்பந்தமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இங்கே பேசுவார். அப்ப மூமினான பெண்கள் தங்களுடைய தோழிகளை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்திலே யாரை அந்தரங்க தோழிகளாக, அந்தரங்க நண்பர்களாக தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால், மூமினான பெண்களைத்தான் அவர்கள் தோழிகளாக தேர்வு செய்ய வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசுவார். அப்ப மூமினான பெண்கள் கூட மூமினான ஆண்களை நண்பர்களாக தேர்வு செய்ய முடியாது.
அப்ப மூமினான ஆண்களை நண்பர்களாக தேர்வு செய்ய வேண்டும். மூமினான பெண்களை நண்பர்களாக தோழிகளாக தேர்வு செய்ய வேண்டும். அப்ப இரு பாலாரும் தனது பாலினத்தை தனது உச்ச நண்பர்களாக தோழிகளாக தேர்வு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே பேசுவார். அப்ப மூமினான பெண்கள் அவர்கள் ஆண் நண்பர்களையும் தேர்வு செய்யக்கூடாது. அந்த மூமினான பெண்கள் அவர்கள் முஸ்லிம் அல்லாத பெண்களையும் தோழிகளாக, உச்ச தோழிகளாக, அந்தரங்க தோழிகளாக அவர்கள் தேர்வு செய்யக்கூடாது. அப்ப மூமினான பெண்களைத்தான் அவர்களை உச்ச தோழிகளாக தேர்வு செய்ய வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே உணர்த்தி காட்டுகின்றார். இந்த காலத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இது நவீன யுகமாக இருக்கிறது, இன்டர்நெட் யுகமாக இருக்கிறது, தொழில்நுட்பம் வளர்ந்த, தொழில் புரட்சி வளர்ந்த ஒரு தொழில்நுட்ப காலமாக இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட இந்த காலத்திலே மூமினான பெண்கள் அவர்கள் பணி விஷயமாகவோ அல்லது கல்வி சம்பந்தமாகவோ அவர்கள் வெளியிலே திரிகின்ற பொழுது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப அந்த செல்போன்களை நாம் பார்க்கின்ற பொழுது அதிலே ஏராளமான தகவல் பரிமாற்றம் சம்பந்தமாக ஏராளமான விஷயங்கள் வந்துவிட்டது. வாட்ஸ்அப் வந்துவிட்டது, பேஸ்புக் வந்துவிட்டது, இமெயில் வந்துவிட்டது, SMS வந்துவிட்டது. அப்ப இதுவெல்லாம் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் அல்லது பேஸ்புக்காக இருக்கட்டும் அல்லது இமெயிலாக இருக்கட்டும் அல்லது SMS ஆக இருக்கட்டும், அப்ப இதுவெல்லாம் தனது தகவலை இன்னொருவருக்கு தகவல் பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு சாதனங்களாக இன்றைய காலத்திலே இவைகள் எல்லாம் தேர்வு செய்யப்படுகிறது. அப்ப இப்படிப்பட்ட இந்த காலத்திலே பள்ளி பருவத்திலே பாலிகான இஸ்லாமிய பருவமடைந்த பெண்கள் தங்களுடைய நட்பு வட்டாரத்தை தேர்வு செய்கின்ற பொழுது தவறான முறையிலே, அதாவது இஸ்லாமிய பெண்களைத்தான் தேர்வு செய்ய வேண்டும். ஆனால் இஸ்லாமிய பெண்கள் மாற்று மத சகோதரிகளை கூட சாதாரண நட்பு வட்டாரத்தில் பழகலாமே தவிர அந்தரங்கமான நட்பு விஷயத்திலே அவர்களை தேர்வு செய்யக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். அப்போ ஒரு இஸ்லாமிய பெண் ஆழமான நட்பு விஷயத்திலே, அந்தரங்கமான நட்பு விஷயத்திலே இஸ்லாம் அல்லாத தோழிகளை தேர்வு செய்யக்கூடாது என்று வருகிற பட்சத்திலே அந்த பெண்கள் முஸ்லிம் ஆண்களையோ முஸ்லிம் அல்லாத ஆண்களையோ அவர்கள் நட்பு வட்டாரத்திலே தேர்வு செய்கின்ற பொழுது அதனுடைய விளைவுகள் எவ்வளவு கொடூரமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் விசிட் காலின் மூலமாக இன்று தவறான அந்நிய ஆடவருடைய நட்பு அங்கே கிடைக்கிறது. வாட்ஸ்அப்பின் மூலமாக கிடைக்கிறது, பேஸ்புக்கின் மூலமாக கிடைக்கிறது, SMS மூலமாக அங்கே கிடைக்கிறது. அப்ப இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும், முஸ்லிமான பெண்கள் அவர்கள் எந்த ஆணையும் தனது நட்பு வட்டாரத்திலே தேர்வு செய்யக்கூடாது. மகரமாக இருக்கக்கூடியவர்கள், தந்தை, குழந்தை, சகோதரன் அல்லது தாய் மாமன் அல்லது உறவு முறையிலே வரக்கூடிய மாமாமார்கள் அல்லது சச்சாமார்கள், அப்ப இவர்கள் எல்லாம் மகரமானவர்கள். இந்த மகரமானவர்களிடத்திலே பழகுவதற்கு எந்த தடையும் கிடையவே கிடையாது.
ஆனால் மஹரம் இல்லாத ஆண்கள், அது முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிலே நாம் தொடர்பு வைக்கின்ற பொழுது அங்கே தவறான எண்ணங்கள், தவறான விளைவுகள், விபரீதங்கள் அங்கே ஏற்படுகிறது. எனவே தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே கோடிட்டு காட்டுகின்ற பொழுது மூமினான ஆண்கள் மூமினான ஆண்களை நண்பர்களாக தேர்வு செய்வார்கள், மூமினான பெண்கள் மூமினான பெண்களை தோழிகளாக தேர்வு செய்வார்கள். ஆனால் இந்த காலத்திலே நடப்பது என்ன? நிஜமாக இந்த காலத்திலே நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தகவல் தொழில்நுட்பத்தில் கை தேர்ந்து இருக்கின்ற பொழுது யாருக்கும் தெரியாமலே கம்ப்யூட்டரிலோ அல்லது செல்போனிலோ யாரை தடை செய்கிறதோ இஸ்லாம், ஒரு பெண் பெண் அல்லாதவளை, முஸ்லிம் அல்லாத பெண்களை கூட தேர்வு செய்யக்கூடாது என்று வருகின்ற பொழுது, அது முஸ்லிமான ஆண்களையும் கூட நண்பர்களாக தேர்வு செய்யக்கூடாது, முஸ்லிம் அல்லாத நண்பர்களையும் தேர்வு செய்யக்கூடாது. ஆனால் இன்று நடக்கின்றது என்ன அப்படின்னா, சில காதி கும்பல்கள், பாசிசவாதிகள், இஸ்லாத்தை கருவறுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட சித்தாந்தத்திலே வாழக்கூடிய இளைஞர்கள் இஸ்லாமிய பெண்களை தேர்வு செய்து, அவர்களுடைய எண்களை தேர்வு செய்து, மிஸ்ட் காலின் மூலமாக அவர்களை தொடர்பு கொண்டு தவறுதலாக அடித்து விட்டேன் என்று ஆரம்பத்திலே பேசுவார்கள். ஒரு 2 நாட்கள் கழித்து திரும்பவும் அதே நம்பருக்கு தொடர்பு கொண்டு, இது உங்க நம்பர் தானா, நான் வேற நம்பருக்கு தொடர்பு கொள்ள நினைத்தேன், தவறுதலாக இந்த நம்பருக்கு வந்துவிட்டது, சாரி என்று மன்னிப்பு கேட்பார்கள். இன்னும் 10 நாட்கள் கழித்து அதே நண்பருக்கு, நான் யாரும் தெரியுதா, நான் மிஸ்ட் கால் அடித்தேனே, தவறுதலாக உங்களை தொடர்பு கொண்டேனே, அந்த நபர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அங்கே ஒரு சில விஷயங்களை பேசிக்கொண்டு, துக்கங்களை அல்லது நலவுகளை கேட்டுக்கொண்டு, திரும்பவும் 1 மாதம் கழித்து 10 நாள் கழித்து, எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா, வீட்டில் எப்படி இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அணு அணுவாக, ஜான் ஜானாக, முளம் முளகமாக, அங்குலம் அங்குலமாக தங்களுடைய வட்டத்திலே இஸ்லாமிய பெண்களை வீழ்த்தக்கூடிய ஒரு தந்திரத்தை நாம் சமீப காலமாக கண்டு வருகின்றோம். எண்ணிமிக்கவர்களே, அப்ப என்ன செய்யறது அப்படின்னா, இஸ்லாம் தெளிவாகவே சொல்லிவிட்டது, ஒரு இஸ்லாமிய பெண்கள் பருவமடைந்த பெண்களாக இருக்கட்டும், அல்லது திருமணம் முடிந்த பெண்களாக இருக்கட்டும், அல்லது குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய பெண்கள் தனது கணவன் அல்லாத மற்ற ஆடவர்களை தனது நட்பு வட்டாரத்திலே சேர்ப்பது ஹராமாக இருக்கிறது. உங்களை நீங்கள் நட்பு விஷயத்திலே நீங்கள் ஆழமாக பரவலாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால், சக இஸ்லாமிய பெண்களைத்தான் நட்பு விஷயத்திலே தேர்வு செய்ய வேண்டுமே தவிர, அந்நிய ஆடவர்களை தேர்வு செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையவே கிடையாது. இதைத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். ஏனென்று சொன்னால், பெண்கள் என்பவர்கள் ஔரத், மறைக்கப்பட வேண்டியவர்கள், மறைவானவர்கள். அப்படிப்பட்ட மறைக்கப்பட வேண்டியவர்கள், மறைவாக இருக்க வேண்டியவர்கள், அவர்களுடைய பேச்சு கூட, அவர்கள் குரல் கூட இஸ்லாம் ஔரத்தாக தேர்வு செய்கிறது. கண்ணியமிக்கவர்களே, ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், அந்நிய ஆடவனாக இருக்கட்டும், எது தேவையோ தேவையான விஷயத்தை தான் பேச வேண்டும். அதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இருக்கிறது. பெண்களுடைய குரல் ஔரத்தாக இருந்தாலும் கூட, அது மறைக்கப்பட வேண்டியதாக இருந்தாலும் கூட, தேவையான சமயத்திலே தங்களுடைய குரல்களை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு இஸ்லாம் அனுமதி தருகிறது.
ஆனால் தேவையில்லாத விஷயத்திலே பெண்கள் தங்களது குரல்களை வெளிப்படுத்தினால், அந்நிய ஆடவருடன் பேசினால், அப்ப அந்த குரலுக்கு மயங்கியவர்களாக அல்லது அந்நிய ஆடவர்களுடைய அந்த பேச்சுக்கு மயங்கியவர்களாக அந்த இஸ்லாமிய பெண்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய தடம் அங்கே தடம் புரண்டு போவதை சமீப காலமாக நம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகின்றோம். எத்தனையோ பத்திரிகைகள் வருகிறது, நமது பார்வைக்கு வருகிறது. அந்த பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது பெண்ணாக இருக்கக்கூடியவள் அங்கே முஸ்லிம் பெயராக இருக்கிறது, பெண்ணின் தகப்பனார் அவருடைய பெயர் முஸ்லிமாக இருக்கிறது. ஆனால் மாப்பிள்ளையினுடைய பெயரை பார்க்கின்ற பொழுது, அவருடைய தகப்பனாரை பார்க்கின்ற பொழுது, அவருடைய குடும்பத்தாரை பார்க்கின்ற பொழுது மாற்று மத சகோதரருடைய பெயராக இருக்கிறது. ஒரு மாசத்துல நீங்கள் பயன்படுத்தினால் பார்த்தால் ஏகப்பட்ட திருமணங்கள், கலப்பு திருமணங்கள். கலப்பு திருமணம் இஸ்லாத்தில் கூடவே கூடாது. அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாகவே சொல்லிவிட்டான். கலப்பு திருமணம் என்பது ஒரு முஸ்லிமான பெண்ணு முஸ்லிம் அல்லாத ஆடவரை மணப்பது, அல்லது ஒரு முஸ்லிமான ஆணு முஸ்லிம் அல்லாத பெண்ணை மணப்பது. இது கலப்பு திருமணம். கலப்பு திருமணம் இஸ்லாத்திலே செல்லவே செல்லாது. ஒரு முஸ்லிமான பெண்ணாக இருந்தால் அவள் முஸ்லிமான ஆணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும். அப்ப இஸ்லாம் அல்லாத ஒரு மாப்பிள்ளையை அவர் தேர்வு செய்கின்ற பொழுது அந்த திருமணம் செல்லுபடியாகுமா? அந்த திருமணம் எங்க நடக்கும்? அந்த திருமணம் என்பது இஸ்லாமிய மஜ்லிஸ்களிலோ அல்லது பள்ளிவாசல்களிலோ நடக்கவே நடக்காது. எங்கேயாவது நடந்திருக்குதா? கலப்பு திருமணம், பெண்ணு முஸ்லிம், மாப்பிள்ளை முஸ்லிம் அல்லாத நபரு, இப்படிப்பட்டவர்கள் இணைகின்ற பொழுது அந்த கலப்பு திருமணம் என்பது ஒன்று ரிஜிஸ்டர் மேரேஜாக இருக்கலாம். அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் என்பதை இஸ்லாத்தில் கூடவே கூடாது. ஏன் கூடாது அப்படின்னா, ஒரு பெண் அவளை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவளுக்கு ஒரு வழிகாரன் தேவைப்படுகிறது. வழிகாரனாக இருப்பதற்கு தகுதியானவர் முதலில் தந்தை வருவார். தந்தை இல்லாத பட்சத்தில் பருவ வயது அடைந்த அந்த மணப்பெண்ணினுடைய சகோதரர் வருவார். அவர் இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பத்திற்கு நெருங்கிய உறவினர் வருவார், வழிகாரர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களா இல்லையா? வழி இல்லாத திருமணம் பாத்தில் என்று சொல்லுவார்கள். வழிகாரன் இல்லாமல் ஒரு பெண் திருமணத்தை முடித்தால் அந்த திருமணம் செல்லாது, அந்த திருமணம் செல்லாது, அந்த திருமணம் செல்லாது 3 தடவை சொல்லுவார்கள். இதுதான் இஸ்லாமும் சொல்லி காட்டுகிறது. அப்ப ரிஜிஸ்டர் மேரேஜ், அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு மிஸ்ட் காலின் மூலமாக அந்நிய ஆடவருடைய பழக்கம் பருவ வயது அடைந்த இஸ்லாமிய பெண்களுக்கு கிடைக்கின்ற பொழுது பெற்றோர்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு கடைசியிலே அவனுடைய பேச்சுக்கு மயங்கி அல்லது அவனுடைய படிப்புக்கு மயங்கி அல்லது அவனுடைய ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி இஸ்லாமிய பெண் அந்நிய ஆடவரை கரம் பிடிக்கின்ற பொழுது, கை பிடிக்கின்ற பொழுது அங்கே ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்கிறது. அது எப்படி செல்லும்? இன்னொரு விஷயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். மணப்பெண்ணும் முஸ்லிமா தான் இருக்குது, மணமகனும் முஸ்லிமா தான் இருக்கிறான். பெற்றோர்களுடைய சம்பந்தம் இல்லாமல், வழிகாரருடைய சம்பந்தம் இல்லாமல், சாட்சிகள் இல்லாமல் இணைகின்ற அந்த தம்பதிகள் முஸ்லிம்களாக இருந்தாலும் கூட அவங்க கூட போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணா கூட செல்லாது. அவங்க கூட பண்ணுதாங்கன்னா அங்கே சாட்சிக்கு யார் இருப்பா? அங்கே வழியாக யார் இருப்பா? அப்ப முஸ்லிம்களே ஒரு திருமணத்தில் இணைகின்ற பொழுது அங்க வழிகாரன் வராத பட்சத்தில், சாட்சிகள் வராத பட்சத்தில் அந்த திருமணமே செல்லாது என்று இஸ்லாம் சொல்லுகின்ற பொழுது கலப்பு திருமணம் எந்த அடிப்படையில் இஸ்லாத்தில் செல்லும்? எண்ணிமிக்கவர்களே,
இரண்டாவது, அந்த கலப்பு திருமணம் நடப்பதாக இருந்தால் கோயில்ல தான் நடக்கும். எங்கே நடக்கும்? அங்கே கோயில்ல தான் நடக்கும். அப்ப கோயிலில் நடக்கின்ற பொழுது இந்த இஸ்லாமிய மணப்பெண்ணுக்கு அவளுக்கு வரக்கூடிய மாற்று மத கணவன் என்ன செய்வான்? மஞ்சத்தாலியை கட்டுவான், நெத்தியில பொட்ட வைப்பான், தலையில பூவை வைப்பான், கடைசியில இஸ்லாமிய கோலத்தையே மாற்றி விடுவான். நடக்குதா இல்லையா? எனவே தான் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் நட்பு விஷயத்திலே பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தங்களுடைய அந்த நட்பு விஷயத்திலே, உங்களுடைய நட்பு வட்டாரத்திலே உங்களுடைய பெற்றோர், கணவர், குழந்தை இவர்களை தவிர வேறு யாரையும் நினைத்து விடக்கூடாது. மகரமான ஆண்களை தவிர மற்ற யாரையும், எந்த ஒரு ஆணையும் உங்களுடைய நட்பு வட்டாரத்திலே நீங்க கொண்டு வரவே கூடாது. இஸ்லாம் அல்லாத சகோதர சமுதாயத்தை சார்ந்த பெண்களை கூட நீங்கள் தேர்வு செய்யாத பட்சத்தில், அவர்களை கூட அந்தரங்க தோழிகளாக நீங்கள் தேர்வு செய்ய முடியாது என்ற பட்சத்தில் அந்நிய ஆடவர்களை எப்படி தேர்வு செய்ய முடியும்? அதைத்தான் இஸ்லாம் கேட்கிறது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்திலே தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலகட்டத்திலே அப்போ உங்களுடைய அந்த பேச்சுக்களை, உங்களுடைய நடத்தைகளை, உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி அழகாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னா, இஸ்லாம் சொல்லியதின்படி நீங்கள் அழகாக்கி கொள்ள வேண்டும். இஸ்லாம் உங்களுக்கு என்று ஒரு பாதையை காட்டுகிறது, ஒரு வழியை காட்டுகிறது. அந்த வழியில் தான் நீங்கள் நடைபோட வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த வழியை விட்டு நீங்கள் மாற்று பாதையில் சென்றால் நீங்கள் செல்லக்கூடிய பாதை தவறான பாதை, நீங்கள் செல்லக்கூடிய பாதை மோசமான பாதை, நீங்கள் செல்லக்கூடிய பாதை ஷைத்தானுடைய பாதை என்பது கூட இஸ்லாம் அங்கே கண்டிக்கிறது. அப்ப என்ன இஸ்லாம் சொல்லுகிறது அப்படின்னா, அப்ப பெண்களைத்தான் தனது தோழிகளாக தேர்வு செய்ய வேண்டும். ஏன் இஸ்லாம் சொல்லுகிறது அப்படின்னா, யாமுரூன பில் மாரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கரி, அவர்கள் நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். வ யுகீமூன ஸலாத்த, தொழுகை நிலைநிறுத்துவார்கள். வ யூதூன ஸகாத்த, ஜகாத்தை கொடுப்பார்கள். வ யுதீஊனல்லாஹ வ ரசூலா, அவர்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். அப்ப முஸ்லிமான பெண்களை அந்தரங்க தோழிகளாக தேர்வு செய்கின்ற பொழுது இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது. அவர்கள் நல்லதை தான் சொல்லுவாங்க, தீயதை தடுப்பாங்க, தொழுவாங்க, ஜகாத் கொடுப்பாங்க, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கும் அவர்கள் கட்டுப்பட்டு நடப்பார்கள். இப்படி நடக்கின்ற பொழுது உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கிறது. அப்ப இந்த வழி அல்லாம மாற்று பாதையில் நீங்கள் செல்லுகின்ற பொழுது, முனாஃபிகீன்களுடைய பாதையில் செல்லுகின்ற பொழுது, முஷ்ரிக்கான பெண்களுடைய பாதையில் செல்லுகின்ற பொழுது, காஃபிரான பெண்களை நீங்கள் அந்தரங்க தோழிகளாக தேர்வு செய்து அவர்களுடைய கலாச்சாரத்தில் செல்லுகின்ற பொழுது நீங்க எங்க போவீங்க? நரகத்துக்கு போவீங்க. அல் குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையும் சொல்லணும் இல்லையா? அல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்து பஅதுஹும் மின் பஅத் யாமுரூன பில் முன்கரி வ யன்ஹவுன அனில் மஅரூஃப். அல் குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அந்த முனாஃபிக்கான அந்த பெண்கள், அந்த முனாஃபிக்கான ஆண்கள் சிலருக்கு தோழர்களாக தோழிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நன்மை ஏவ மாட்டாங்க, நன்மையை தடுப்பார்கள். அவர்கள் தீயதை தடுக்க மாட்டார்கள், தீயதை ஏவுவார்கள். அப்ப அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் ஆகிவிடக் கூடாது. நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கக்கூடியவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிமான பெண்களே, நீங்கள் முஸ்லிமான பெண்களைத்தான் நீங்கள் தோழிகளாக தேர்வு செய்ய வேண்டும்.
அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, இப்படி நீங்கள் தேர்வு செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு என்ன வாக்களித்திருக்கிறான்? வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் خالدين فيها ومساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر ذلك هو الفوز العظيم. அப்ப இப்படிப்பட்ட மூமினான ஆண்களை அந்தரங்க தோழர்களாக தேர்வு செய்கிறார்களே, மூமினான பெண்களை அந்தரங்க தோழிகளாக தேர்வு செய்கிறார்களே, இவர்களுக்கு அல்லாஹ் என்ன வாக்களித்திருக்கிறான் தெரியுமா? இவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறான். அந்த சொர்க்கத்திற்கு கீழாக நதிகள் ஓடுகிறது. அதோடு மாத்திரமல்ல, மசாக்கின தய்யிபத்தம் ஃபீ ஜன்னாத்தி அதன், நிலையான சுவனத்திலே அழகான வீடுகளை, வசிப்பிடங்களை அல்லாஹ் அவர்களுக்கு ஆக்கி கொடுக்கிறான். இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். வர்துவானும் மினல்லாஹி அக்பர் ذلك هو الفوز العظيم. அப்ப இப்படி தேர்வு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கிறது. அப்ப இவர்கள் தான் மகத்தான வெற்றியாளர்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவான். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய தோழிகளை தேர்வு செய்கின்ற பொழுது, அப்ப எப்படிப்பட்ட தோழிகள்? தொழுகையாளியாக இருக்கக்கூடிய, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட தோழிகளை பார்த்து அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களா இல்லையா? அல் மர்ஹு மாமன் அஹப்ப, ஒரு மனிதன் யாருடன் இருப்பா அப்படின்னா, யாரை நேசிக்கின்றார்களோ அவர்களோடு தான் இருப்பார்கள். புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வருவார். யா ரசூலல்லாஹ் மதஸ்ஸா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உலகம் எப்பொழுது அழியும், கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்று கேட்பார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வயிலக்க, ஈனா போறோம்னு சொல்றோமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லமா திட்டுறது, என்னப்பா இப்படி கேட்டுட்ட அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை செல்லமாக திட்டுவார்கள். திட்டிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், ஒமா அத்தலஹா, அதற்காக நீ என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். அப்ப அவர் சொல்லுவாரு, மா அத்துலஹா, அதற்காக நான் தேர்வு செய்யவில்லை, அதற்காக நான் தயாராகவில்லை. இல்லா அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, இருந்தாலும் கூட அதற்காக கியாமத் நாளுக்காக நான் எந்த ஒன்றையும் தயாரித்து வைக்கவில்லை. ஆனால் அல்லாஹுவை நான் பிரியப்படுகின்றேன், அல்லாஹுடைய தூதராக இருக்கக்கூடிய உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று அந்த மனிதர் சொல்லுவார். நீங்க சிந்தித்து பாருங்க, கியாமத் நாள் அப்படின்னா அந்த கியாமத் நாளைக்கு அதற்குண்டான சொத்துக்கள் என்ன? கியாமத் நாளையில அதனுடைய அமளி துமளிகள் நிறைந்த அந்த நாளில் இருந்து ஒவ்வொருவரும் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நாம் தயாரித்து வைத்திருப்பது, சேமித்து வைத்திருப்பது என்ன? இந்த உலகத்தில் செய்யக்கூடிய நல்லறங்கள். ஈமானை பாதுகாக்க வேண்டும், ஈமானின் அடிப்படையிலான செயல்பாடுகள், வணக்க வழிபாடுகள், நன்மையான காரியங்கள். அப்ப இப்படிப்பட்ட அந்த நன்மையான காரியங்களை நீ சேகாரம் செய்து வைத்திருக்கிறாயா, சேமித்து வைத்திருக்கிறாயா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற பொழுது, ஒண்ணுமே கிடையாது, நான் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய திருத்தூதரையும் நேசிக்கிறேன் என்று அந்த சஹாபி சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அந்த மாமன் அஹ்பப்த, அந்த மாமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு இருப்பாய். நீ அல்லாஹுவை நேசிப்பதாக இருந்தால், அல்லாஹுடைய திருத்தூதரை நேசிப்பதாக இருந்தால், அல்லாஹுடைய திருத்தூதர் எங்க இருப்பாரு? சொர்க்கத்தில் இருப்பாரு. அப்ப நீ சொர்க்கத்திலே இருப்பாய். அப்ப இதைத்தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அப்ப இஸ்லாமிய பெண்கள் தங்களை அவர்கள் அந்தரங்க தோழிகளாக யாரை தேர்வு செய்ய வேண்டும்?
அல்லாஹுவை தேர்வு செய்ய வேண்டும், அல்லாஹுடைய திருத்தூதரை தேர்வு செய்ய வேண்டும், முஸ்லிமான சக பெண்மணிகளை தேர்வு செய்ய வேண்டும். இப்படி அல்லாஹுவையும் அல்லாஹுடைய திருத்தூதரையும் முஸ்லிமான பெண்களையும் தேர்வு செய்கின்ற பொழுது இவர்கள் எல்லாம் எங்கே இருப்பார்கள்? இவர்கள் எல்லாம் சுவர்க்கத்தில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார்கள். முஸ்லிம்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கேள்வியை கேட்டவரை அந்த சபையிலிருந்து அந்த முஸ்லிம்கள் அந்த நபித்தோழர்கள் பார்த்து, இஸ்லாத்திலே இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி இவர் கேட்டு சொல்லிட்டாரு, நான் உங்களை நேசிக்கிறேன் என்று அந்த சொல்வதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு இருப்பாய், அப்ப என்னோடு இருப்பாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பதிலை சொல்லுகின்ற பொழுது அந்த சபையில இருந்த அந்த சஹாபாக்கள் எல்லாம் ஆனந்தப்படுவார்கள், அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அப்ப கண்ணியமிக்க இஸ்லாமிய பெண்களே, அருமை தோழிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க, லா துஸாஹிப் இல்லா முஃமினா, மூமினானவரை தவிர வேற யாரையும் நண்பராக தேர்வு செய்யாது. ஒரு மூமினு அந்தரங்க தோழர்களாக தேர்வு செய்கின்ற பொழுது மூமினைத்தான் தேர்வு செய்ய வேண்டும். ஒரு மூமினான பெண்ணு அந்தரங்க தோழிகளாக தேர்வு செய்கின்ற பொழுது மூமினைத்தான் தேர்வு செய்ய வேண்டும் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எதற்கு சொல்றாங்க தெரியுமா? ஒரு முஸ்லிமான பெண்ணு முஸ்லிம் அல்லாத பெண்ணை அந்தரங்க தோழியாக தேர்வு செய்தால் என்ன நடக்கும்? அவள் எந்த மார்க்கத்தில் இருக்கிறாளோ, அவள் எந்த கொள்கையில் இருக்கிறாளோ அதே கொள்கையில் இந்த பெண்ணும் சென்று விடுவாள். அப்படிதானே? பூவுடன் சேர்ந்த நாரும் மணமணக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பூவுடன் அந்த நாறு சேருகின்ற பொழுது அந்த நாருக்கு என்ன தன்மை ஏற்படுகிறது? மணக்கக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. இந்த பன்றியுடன் சேர்ந்த கன்றம் நஜிஸ் சின்ன கதையா ஒரு பழமொழி சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப யாருடன் ஐக்கியம் ஆகிறார்களோ அவர்களுடைய கலாச்சாரங்கள் அங்கே பிரதிபலிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அபூதாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தனது சகோதரன் அல்லது தனது தோழியினுடைய மார்க்கத்தின் பிரகாரம் தான் நடக்கிறாள். அப்ப நாம நமது நண்பர் முஸ்லிமான நண்பர் அப்படின்னா அவருடைய கொள்கை நமக்கு பிரதிபலிக்கிறது. ஒரு முஸ்லிமான பெண்ணை நண்பியாக தோழியாக தேர்வு செய்தால் அங்கே இஸ்லாம் பிரதிபலிக்கிறது. இஸ்லாம் அல்லாதவர்களை தேர்வு செய்தால், மற்றவர்களை தேர்வு செய்தால் அவர்களுடைய அந்த மதம்தான், அந்த மதத்தின் பிரகாரம் தான் இவளிடம் அங்கே காட்சி தருகிறது. இவளுடைய செயல்பாடும் அதன் அடிப்படையில் தான் அமைந்து விடுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லுவார்கள். அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் அல்லது ஒருத்தி தனது நண்பன் அல்லது தோழியினுடைய அந்த மார்க்கத்தின் பிரகாரம் தான் அவள் இருக்கிறாள். எனவே ஃபல்யன்துர் அஹதுக்கும் அன்யுகாலி, உங்களில் ஒருவர் நன்றாக சிந்தித்துக் கொள்ளட்டும், தனது நண்பராக அல்லது தனது தோழியாக யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்ற விஷயத்திலே அவர்கள் அழகான முறையிலே சிந்தித்து பார்க்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். இது ஏன் இங்கே சொல்லப்படுகிறது அப்படின்னா, இன்று நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு புள்ளி விபரம், என்ன புள்ளி விபரம் அப்படின்னா, நண்பர்கள் மூலமாக அல்லது தான் தேர்வு செய்யக்கூடிய அந்த நண்பர்கள் மூலமாக 55% ஆண்களும் 35% பெண்களும் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி விடுகின்றார்கள். ஒருத்தன் கெட்டவனை நண்பனாக தேர்வு செய்யறான்,
அப்படின்னா அந்த கெட்டவனுடைய செயல்பாடுகள் பீடி அடிக்கக்கூடிய பழக்கம், கஞ்சா அடிக்கக்கூடிய பழக்கம், மது அடிக்கக்கூடிய பழக்கம், இந்த கோயிலை போடக்கூடிய பழக்கம், பான்பராக் போடக்கூடிய பழக்கம் இருக்குதா இல்லையா? ஒரு நல்ல மனிதன் கெட்ட மனிதனோடு சகவாசத்தில் ஈடுபடுகின்ற பொழுது, அவருடைய நட்புக்கு அவர் போகின்ற பொழுது, அந்த நண்பனிடத்தில் என்ன கெட்ட பழக்கம் எல்லாம் இருக்கிறதோ அந்த கெட்ட பழக்கம் எல்லாம் இவரிடத்திலும் வந்து விடுகிறது. இப்படி நண்பர்கள் மூலமாக 55% ஆண்களும் 35% பெண்களும் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி விடுகின்றார்கள். கல்லூரி பருவத்திலே 42% மாணவர்களும் 22% மாணவிகளும் புகைக்கு அடிமையாகி விடுகிறார்கள். நடக்குதா இல்லையா? கல்லூரிகளில் பார்க்கின்ற பொழுது ஆரம்ப காலத்திலே புகைப்பிடிக்கும் கலாச்சாரம் ஆண்களிடத்தில் மாத்திரம் இருந்தது. அது இன்று பெண்களிடத்திலும் பரவி விடுகிறது. மது பிடிக்கக்கூடிய கலாச்சாரம் கல்லூரி மாணவர்களிடத்திலே ஆரம்பத்திலே இருந்தது. இன்னைக்கு கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களிடத்திலும் வந்து விட்டது. இங்க திருப்பூர் சைடு போனீங்கன்னா, கோயம்புத்தூர் சைடு போனீங்கன்னா, 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி அங்கே ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாள், மது குடிக்கிறாள். அப்போ கல்லூரி பருவத்தை கூட தொடாத அந்த சின்னஞ்சிறுசுகள், ஸ்கூலில் படிக்கக்கூடிய அந்த மாணவிகளுடைய நிலைமை சமீபத்தில் பார்க்கும் பொழுது, 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி, 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி, +1 +2 படிக்கக்கூடிய மாணவி, அவர்கள் தண்ணீர் குடிக்கக்கூடிய பாட்டிலே அங்கே மதுவை கொண்டு வந்து குடிக்கிறார்கள். இன்றைய ஆய்வு தெரிவிக்கிறது. கண்ணியமிக்க சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு மோசமான கலாச்சாரம். இதுவெல்லாம் எப்படி வந்தது? இந்த கலாச்சாரம் எப்படி வந்தது அப்படின்னா, கல்லூரியில் படிக்கக்கூடிய சக தோழிகள் அவர்களுடைய நடத்தைகள், கெட்ட நடத்தைகள். மேட்டுக்குடி மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, மேட்டுக்குடி மக்கள் பணத்தை அதிகமாக புழங்கக்கூடிய மக்கள், உயர்தரமான பதவியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையை, அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, அவர்களுடைய வீடுகளை பார்க்கும் பொழுது உல்லாசமாக இருக்கும். பெரிய பங்களா இருக்கும். அதுல ஒரு பகுதியை அதுல ஹோம் தியேட்டர் என்று ஒதுக்கி இருப்பார்கள். இன்னொரு பகுதியை பார்க்கும் பொழுது மது அடிப்பதற்காக, மது குடிப்பதற்காக உயர்தர அந்த அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் வருகின்ற பொழுது தங்களுடைய பங்களாவிலேயே ஒரு பகுதியை மது குடிப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள். இன்றைய ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்கிறது. அப்ப அவர்களுடைய அந்த குழந்தைகள் இந்த மதுவெல்லாம் குடிச்ச பிறகு மிச்ச மீதியெல்லாம் இருக்குமா இல்லையா? அந்த கிளாஸ்கள் இருக்கும், அந்த பாட்டல்கள் இருக்கும். அப்போ வேலை செய்யக்கூடியவர்கள் அதை துப்புரவு செய்வார்கள். வேலைக்கு வராத சமயத்துல அதை துப்புரவு செய்யக்கூடிய அந்த பணியை பார்க்கும் பொழுது அந்த வீட்டில் உள்ள பெண்கள் தான் அதை பயன்படுத்துவார்கள், துப்புரவு செய்வார்கள் அந்த இடத்தை. அப்ப வீட்டில் உள்ள அந்த பெண்கள், பருவ வயது அடைந்த அந்த பெண்களும் அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவியும் அதை அப்படியே துப்புரவு செய்கின்ற பொழுது என்ன செய்யறாங்க? கொஞ்சம் குடிச்சுதான் பார்ப்போம் எப்படி இருக்குது. இந்த போதன்னு சொல்றாங்களா இல்லையா, மதுன்னு சொல்றாங்களா இல்லையா, கொஞ்சம் அடிச்சுதான் பார்ப்போமே அப்படின்னு கொஞ்சம் லேசா வாயில வைக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் குடிச்சு பார்க்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அணுவாக இவர்களும் பெண்களும் அங்கே போதைக்கு அடிமையாகி விடுகின்றார்கள். அந்த மேட்டுக்குடி வர்க்கத்தை சார்ந்த அந்த பெண்கள், இந்த பெண்கள் ஸ்கூலுக்கு வருகின்ற பொழுது அதற்கு அடிமையாகி விட்டவர்கள் கடைசியில் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தனது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் ஊத்தி கொடுக்கிறாங்க. இன்றைய புள்ளி விவரம் சொல்லி காட்டுகிறது. அப்ப இதைத்தான் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் தோழிகளாக தேர்வு செய்யக்கூடிய பெண்கள் அது எப்படிப்பட்ட பெண்களாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ
அந்த கல்லூரிகளில் படிக்கக்கூடிய அந்த மாணவிகள், பெண் பிள்ளைகள், அப்போ தனது தோழிகளாக கெட்ட தோழிகளை அவர்கள் தேர்வு செய்கின்ற பொழுது அந்த கெட்ட தோழிகளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் இஸ்லாமிய பெண்களிடத்திலும் தாவி விடுகிறது. அப்ப அவர்களையும் பாதித்து விடுகிறது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் தேர்வு செய்கின்ற பொழுது, நமது தோழிகளை நாம் தேர்வு செய்கின்ற பொழுது நல்ல தொழுகையாளியாக, நல்ல நோன்பு வைக்கக்கூடியவளாக, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவளாக, குர்ஆனை ஓதக்கூடிய பெண்மணியாக, திக்ரில் ஈடுபடக்கூடிய பெண்மணியாக, அப்ப அப்படிப்பட்ட அந்த பெண்மணிகளைத்தான் நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே, தெளிவான முறையிலே இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு உதாரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க. ஒரு நல்ல தோழன், ஒரு கெட்ட தோழன், அது நல்ல தோழி அல்லது கெட்ட தோழி, இதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? நல்ல தோழிக்கு உதாரணம், இப்போ கஸ்தூரியை விற்கக்கூடிய ஒரு வியாபாரி, அந்த கஸ்தூரியை விற்கக்கூடிய அந்த வியாபாரத்திலே நாம் பழகின்ற பொழுது ரூபாய்க்கு கஸ்தூரியை வாங்கலாம். ரூபா கொடுத்தா கஸ்தூரி தருவாரு. ரூபா கொடுக்கத்தா கூட அந்த கஸ்தூரி விற்கக்கூடிய அந்த தோழி இடத்திலே நாம் பழகின்ற பொழுது அதனுடைய மனம் நமக்கு வந்து சேருமா இல்லையா? கஸ்தூரியை தடவ வேண்டிய அவசியம் இல்லை, அது கையில வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடன் இருக்கின்ற பொழுது அந்த கஸ்தூரியினுடைய மனம் நம்மையும் வந்து அடையும் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஆனால் கெட்ட தோழிக்கு உதாரணம் என்ன தெரியுமா? இப்போ ஒரு கொல்லனைக்கு உதாரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த கொல்லை என்ன செய்யறாரு அப்படின்னா, தனது பட்டறையிலே அவர் அப்படியே ஊதுகிறார். தங்கத்தை உருக்குவதற்காக, வெள்ளியை சமைப்பதற்காக அவர் என்ன செய்யறாரு, கொல்லர் என்ன செய்யறாரு அப்படின்னா அப்படியே ஊதுறாரு. அப்படி ஊதுகின்ற பொழுது அதனுடைய புகையெல்லாம் அவர் மேல அப்படியே படும். அப்போ அவருடன் இருக்கக்கூடியவர்கள், அவருடன் தோழமையில் இருக்கக்கூடியவர், அப்போ அவருக்கும் முகத்தெல்லாம் பார்க்கும் பொழுது, ஆடையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அப்படி கரி மாதிரி ஆகிவிடும். அதோடு மாத்திரமல்ல, அப்படியே பக்கத்தில் இருக்கின்ற பொழுது அந்த நெருப்பு தங்களையும் தீண்டிவிடும். ஒரு சின்ன நெருப்பு தீப்பொறி வருகிறது, அந்த தீப்பொறி வருகின்ற பொழுது சட்டையில் படுகின்ற பொழுது அங்கே சட்டை எரிந்து விடுகிறது. ஒண்ணுமே வேண்டாம், நாம பக்கத்துல கூட இருக்கிறோம், கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறோம், அந்த தீப்பொறி நம்ம இடத்துல வரல, இருந்தாலும் கூட கெட்ட வாடை. அது தங்கத்தை உருக்கின்ற பொழுது, வெள்ளியை உருக்கின்ற பொழுது, சாம்பல்லாம் போட்டு கரியெல்லாம் போட்டு அந்த கொல்லர் ஊதுகின்ற பொழுது அவருக்கு பக்கத்தில் இருக்கின்ற பொழுது அந்த கெட்ட வாடை நம்மையும் வந்து அடையுமா இல்லையா? இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கெட்ட பழக்க வழக்கங்கள் உடையவர்கள், அந்த கெட்ட பழக்கத்தை நான் செய்ய மாட்டேன், என் நண்பன் தான் செய்வான், என் தோழி தான் செய்வான், நான் செய்ய மாட்டேன் என்றாலும் கூட அதனுடைய வாடை கூட உங்களை வந்தடையும். அப்ப கண்ணியமிக்கவளை சிந்தித்து பாருங்கள். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகிறது? படிக்கக்கூடிய கல்லூரி மாணவிகள், குடும்ப தலைவிகள், குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாய்மார்கள் தங்களுடைய நட்பு வட்டாரத்தை தேர்வு செய்கின்ற பொழுது ஜாக்கிரதையாக தேர்வு செய்ய வேண்டும். ஈமான் உள்ளவர்களை தேர்வு செய்ய வேண்டும். முதல் அல்லாஹ்வை தேர்வு செய்ய வேண்டும், என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதரை தேர்வு செய்ய வேண்டும். மூன்றாவது யாரை தேர்வு செய்ய வேண்டும்? நல்ல முஸ்லிமான, நல்ல பழக்க வழக்கம் உள்ள தொழுகையாளியாக இருக்கக்கூடிய அந்த பெண்களை தேர்வு செய்ய வேண்டும். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், وَمَنْ يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. அல்லாஹ்விற்கு யார் கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு யார் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ இவர்கள் யாருடன் இருப்பார்கள்? நபிமார்களுடன் இருப்பார்கள், சித்திகீன்களுடன் இருப்பார்கள், சுகதாக்களோடு இருப்பார்கள், நல்லவர்களோடு இருப்பார்கள். வஹஸன உலாயிக ரஃபீகா. அப்ப இவர்களுடைய தோழமை தான் நல்ல தோழமை என்று
இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப கண்ணியமிக்க அன்பு சகோதரிகளே, அப்ப நாம தேர்வு செய்கின்ற பொழுது நமது எதிர்த்த வீட்டு பெண்ணாக இருக்கட்டும் அல்லது கல்லூரி படிக்கக்கூடிய பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த மாணவிகள் தனது நட்பு வட்டாரத்தை தேர்வு செய்கின்ற பொழுது ஆண்களை தேர்வு செய்யக்கூடாது. முஸ்லிமான பெண்களைத்தான் தேர்வு செய்ய வேண்டும். நல்ல ஒழுக்கமுள்ள பெண்களைத்தான் தேர்வு செய்ய வேண்டும். நல்ல சாலிகான பெண்களைத்தான் தேர்வு செய்ய வேண்டும் என்று அல்லாஹுவும் அல்லாஹுடைய திருத்தூதரும் அழகான முறையிலே சொல்லியிருக்கிறார்கள். அப்படி தேர்வு செய்தால்தான் கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்து நாம் தப்பிக்க முடியும், ஈமானை பாதுகாக்க முடியும். அந்த நபி வழி நடந்தால்தான் நபியுடன் நாம் சொர்க்கத்தில் இருக்க முடியும் என்று அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் திட்டவட்டமாக தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. எனவே நாம் நமது ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால்